வெல்கம் டு அன்னம் சமையலறை. நான் இன்றைக்கி வந்து ஸ்டஃப்டு பன் பண்ணியிருக்கேன். எக்கும் கைமாவும் வச்சு வாங்க பார்க்கலாம். முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு. செஞ்சு பாருங்கள். முட்டையை வேக வச்சுக்கோங்க. முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்தால் அந்த ஸ்லைசரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி நல்லா அழகாக கட் ஆகிடும். கத்தியில் வச்சு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்தால் ஸ்லைசரில் கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி ஒரே லெவலாக ரவுண்டாக வந்துடும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இந்த பன்னை வந்து பின்னாடி பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேக்கரி பன்னு தான், ரெடிமேடாக வாங்கினது தான் இது. பின்னாடி பக்கம் இதை ரவுண்டாக அந்த நைஃபை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கின பிறகு கொஞ்சம் கைமா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஸ்லைடு பண்ணோம் இல்லையா எக்கு, அந்த எக்கை வச்சுக்கோங்க. இந்த பன்னுக்கு தகுந்த மாதிரி பெரிய பன்னாக இருந்தால் ஒரு 2 ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய கூட வச்சுக்கலாம் அந்த கைமாவை. பன் எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பின்னாடி பக்கம் அதை மூடிடுங்க. மூடிட்டு எல்லா பன்னையும் அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் சூடானதும் பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஸ்ப்ரெட் ஆனதும் நம்ம இந்த பன்னு வச்சுருக்கோம் இல்லையா, முட்டையை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையில் அந்த பன்னை போட்டு பரட்டி எடுத்து அந்த கடாயில் நம்ம போட வேண்டியது தான். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வேகட்டும். அது பாருங்கள், சுற்றி அந்த எக்கு வேகிறது தெரியுது. அது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்க வேண்டியது தான். அது அப்படியே ஃப்ளஃபியாக உப்பி இருக்குது பாருங்கள் அந்த பன்னு. அந்த எக்கோட இதுக்கு அது அப்படியே ஃப்ளஃபியாக புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். மேலே கொஞ்சம் நான் ஒயிட் எள்ளு கொஞ்சம் போட்டிருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து பர்கர் மாதிரி இருக்கும். உள்ளார வந்து எக்கு அண்டு கைமாவோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் ருசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த டிஷ் வந்து பிடிக்கும். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் சோயா சங்கில் வந்து அது மிக்சியில் ஊற வச்சு மிக்சியில் பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைமா மாதிரி பண்ணி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அந்த பன்னில் பாருங்கள், சிக்கன் அண்ட் எக் லேயர் வந்து உங்களுக்கு நல்லா தனித்தனியாகவே தெரியுது பாருங்கள். வெஜிடேரியன் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா சோயாவில் வந்து இந்த மாதிரி கைமா மாதிரி பண்ணி அதில் வந்து நீங்கள் சீஸை வந்து எக்கு மாதிரி நடுவில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.